வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 27/4/5126 நாள் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகா சங்கஷ்டகர சதுர்த்தி. அதாவது சங்கஷ்டகரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சங்கடங்கள்லாம் நீங்கும், சங்கடகர அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சங்கடங்கள்லாம் வரும். அதனால தான் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறது. அந்த சங்கஷ்டகர சதுர்த்திலே இது மகா சங்கஷ்டகர சதுர்த்தி, அவ்வளவு விசேஷம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளைகள், அதாவது இரவு சந்திர பகவான் நமது கண்ணுக்கு தெரிந்ததுக்கு பிறகு எந்த ஆலயத்தில், எந்த கோவிலில், நமது அருகாமையில் உள்ள கோவில், அதாவது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 2:20 வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 2:20 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் 27/4/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 12/8/2025. காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயனே. ருது கிரேஷம் ருது. மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்ந்து பிறகு தேய்பிரியில் தேயக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திரியானது திருதியாம். திருதியை திரி 11 நாழிகை 9 வினாடி. காலை 10:34 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது சதுர்த்தி திதி.
இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிர்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும். என்ன பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய வாத்தியார், இது ஆடி மாதமாச்சே ஆவணி மாதம்னு சொல்கிறேல அப்படின்ற சந்தேகம் உங்கள் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் மறு மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிரார்த்த திதியை தான் கடைபிடித்து கொண்டு அனைவரும் செய்ய வேண்டும் தங்களது பித்திருக்களுக்கு என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் பெருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது இந்து வாசரே, சோமவாசரே. கிழமை திங்கள். இன்றைய வாசனமானது பௌம வாசரே, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரோஷ்டகதா நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம். 20 நாழிகை 34 வினாடி, பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தர புரோஷ்டகதா நட்சத்திரம், உத்தராட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் வரை மரண யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை மகா சங்கடகர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3 மணி 6 நிமிடம் முதல் மாலை 4 மணி 36 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 9 மணி 6 நிமிடம் முதல் 10 மணி 36 நிமிடம் வரை. குளிகை காலமானது நண்பகல் 12 மணி 6 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 36 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் வரை மரண யோகமாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 8 மணி 28 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி 20 நிமிடம் முதல் இரவு 8 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 8 மணி 1 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 1 மணி 42 நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை 7 மணி 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து.